குன்னூர் ஸ்ரீ தந்தி மாரியம்மன் கோவிலின் 13ஆம் ஆண்டு முளைப்பாரி சித்திரை திருவிழாவில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் கலந்து கொண்டு சிறப்பித்த நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் பே ஜான் பாண்டியனுக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பு செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேலக்கடை வீதியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ தந்தி மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலின் தேர் திருவிழா ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் வரை ஒரு மாத காலமாக வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதனை குன்னூரில் உள்ள பல்வேறு சமூகத்தினர் உபயம் ஏற்று நடத்தி வருகின்றனர். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் 13ஆம் ஆண்டு முளைப்பாரி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு குன்னூர் ஸ்ரீ தந்தி மாரியம்மன் கோவிலுக்கு வருகை தந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பே ஜான் பாண்டியனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி சிறப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு 50,000 நன்கொடை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அங்கு கூடியிருந்த அச்சமூக மக்களிடம் அரசியலில் அகப்பட்டு பிளவுபடாமல் ஒரு தாய் மக்களாக ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என அம்மக்களிடம் வற்புறுத்தி சென்றார். பே ஜான் பாண்டியனின் வருகையால் குன்னூரில் இளம் பெண்கள் துள்ளி குதித்து ஜான் பாண்டியனிடம் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்டினர். என் இடம் கொண்டாடும் இந்த திருவிழாவில் கட்டாயம் நான் கலந்து கொள்வேன் என்ற
பார்த்த பிணைய நமது முன் உரையாற்ற வந்திருக்கும் ஒப்பற்ற தலைவர் பாளையங்கோட்ட சிங்கம் தலைவர் ஜான் பாண்டியன் தங்கம் இப்ப பேசுவார் உங்க முன்னிலையில. எல்லாரும் அவருடைய அன்பான பேச்ச உங்க கேட்க உங்களை அனைவரையும் எனக்கு வாய் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்திற்கு தலைவர் என்ற முறையிலே ஒரு 50,000 ரூபாய் என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். 50,000 என்பது முக்கியமல்ல, அது பல லட்சங்கள் கூட வரக்கூடிய நிலை ஏற்படும். நான் உங்களை எதிர்பார்ப்பது ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. அரசியலில் அகப்பட்டு படராமல் நாமெல்லாம் ஊர்தாய் மக்கள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு நடந்து கொள்கிற அனைவரையும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.